தெஹ்ரானில் கடும் குண்டுவீச்சு, வீடுகள், பெட்ரோல் நிலையங்கள் மற்றும் பள்ளிக்கூடங்கள் மீதும் தாக்குதல். அமெரிக்கா, இஸ்ரேல் இணைந்து நடத்தும் தாக்குதல்களின் 7வது நாளில் ஈரானின் தலைநகர் தெஹ்ரான் மீது கடும் குண்டுவீச்சு நடத்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அங்குள்ள செய்தியாளர்கள் கூறுவதன்படி முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு மிகுந்த தாக்குதல்கள் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இஸ்ரேல் ராணுவம் போரின் புதிய கட்டமாக தெஹ்ரானில் உள்ள அரசு மற்றும் ராணுவ கட்டமைப்புகளை இலக்காக கொண்டு புதிய தாக்குதலை தொடங்கியுள்ளதாக அறிவித்துள்ளது. அதே நேரத்தில் அமெரிக்கா தனது B-2 ஸ்டெல்த் குண்டுவீச்சு விமானங்களை பயன்படுத்தி நிலத்தடியில் அமைந்துள்ள பாலிஸ்டிக் ஏவுகணை தளங்கள் மீது பல பெனட்ரேட்டர் குண்டுகளை வீசியதாக தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதல்களில் வீட்டு கட்டிடங்கள், கார் நிறுத்தும் இடங்கள் மற்றும் பெட்ரோல் நிலையங்கள் போன்ற பொதுமக்கள் பகுதிகளும் பாதிக்கப்பட்டதாக தகவல்கள் கூறுகின்றன. மேலும் தெஹ்ரானில் உள்ள ஒரு தொடக்க பள்ளியும் தாக்குதலில் சேதமடைந்ததாக ஈரான் தெரிவித்துள்ளது. இந்த போரில் இதுவரை தாக்குதல்களுக்கு பல பள்ளிகளும் இலக்காகியுள்ளன. இந்நிலையில் ஈரானில் நடந்த தாக்குதல்களில் இதுவரை 1300க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். இதில் 181 குழந்தைகளும் உள்ளதாக யுனிசெஃப் தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் ஷிராஸ் உள்ளிட்ட பல நகரங்களிலும் தாக்குதல்கள் நடைபெற்றதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மொத்தத்தில் தெஹ்ரானில் நடைபெறும் இந்த கடும் குண்டுவீச்சு ஈரான் போரின் தீவிரம் மேலும் அதிகரித்து வருவதை காட்டுகிறது. இந்த செய்தி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மேலும் வளைகுடா மற்றும் உலக செய்திகளை உடனுக்குடன் பெற Gulf 360 நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.